ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட 5வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மற்றும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்தோட 13வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் மறுபடியும் தாழ்வான வேண்டுகோளை தான் வந்து கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 88.3%, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 11.7% பேர் தான் இருக்கீங்க. மற்றபடி 88.3% பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. தயவுசெய்து ஹம்பிள் ரெக்யூஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. ஸோ இதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் போன வீடியோவில், ஸோ இதுக்கு நீ டேரெக்டாகவே பிச்சே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க, தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் கேட்டிருந்தாரு, 2-3 பேரே வந்து கேட்டிருந்தாங்க, என்ன இப்போ கேப்டன் பிரபாகரன் பஸ்ஸில் போடுறீங்க, கூலியை போட மாட்டீங்க, அட்லீஸ்ட் ரெண்டுமே சேர்த்தாவது போடுங்களேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காகவும் சரி, நல்ல ஒரு ஐடியாவும் இருக்குது. அதனால தான் கூலி மற்றும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பஸ்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூலி திரைப்படத்தை பார்த்தலாம். 13வது நாள் அதிகப்படியாக 3 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு கூலி திரைப்படம். அதாவது செவ்வாய்க்கிழமையும் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி கிட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து வசூலை வந்து அள்ளி இருக்கு. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் திரைப்படம் ஸோ கண்டிப்பாக 5 கோடி 6 கோடின்னு வந்து வந்திருக்கணும். அதுக்கான காரணம் பல வீடியோவில் எக்கச்சக்கமாக நான் வந்து சொல்லிட்டேன். கூலி திரைப்படத்துக்கு சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸ்லாம் வந்து 17-18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து விட மாட்டாங்க. அதனாலேயே ஃபேமிலி ஆடியன்ஸு மிஸ்ஸிங்கு. அதுதான் வந்து காரணம். மற்றபடிலாம் வந்து படம்லாம் வந்து ஃப்ளாப்பு கேவலமாக இருக்குது அப்போல்லாம் வந்து கிடையாது. பார்க்குறப்போ தான் வந்து இருக்குது. நான் ரஜினி ரசிகர்லாம் வந்து கிடையாது, காமனாக சொல்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. ஸோ 13வது நாள் 80 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும் கூலி திரைப்படம். ஸோ இன்னும் உண்மையிலேயே இங்கே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படி கண்டிப்பாக சொல்லுவேன். ஐ திங்க் இந்த திரைப்படம் வந்து ஒரு 75 80 கோடிக்கு மேலேயே ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மட்டுமே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கும் கூலி திரைப்படம். ஸோ தமிழ்நாடு சொல்லவே தேவையில்லை, 140 150 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம். ஸோ அஃபிஷியலாக வந்து 10 நாள் 13 நாள் ஆகிவிட்டது. ஒரு அஃபிஷியலாக போஸ்டர் சன் பிக்சர்ஸ் விட்டால் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்தபடியாக கேரளாவை பொறுத்தவரை 13வது நாள் அதிகப்படியாக 20 லட்சத்தில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. கேரளாவை பொறுத்தவரை அவ்வளோதான், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப் ஆகிவிட்டது. அங்கே இருக்கிற மக்கள் தொகை, அங்கே இருக்கிற பாப்புலேஷனில் ஒரு தமிழ் திரைப்படம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டே வேறு லெவல் கலெக்ஷனை கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து ஒரு 25 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கும் கேரளாவில். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவோம் தமிழ் திரைப்படம். அண்ட் அடுத்தபடியாக கர்நாடகாவை பொறுத்தவரை அதிகப்படியாக 13வது நாள் 40 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ கர்நாடகாலையும் ஓரளவு வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கு கூலி திரைப்படம். ஸோ அதேமாரி கர்நாடகாலையும் கிட்டத்தட்ட ஒரு 40 50 கோடிக்கு மேலே வேர்ல்டு வைடு கர்நாடகாவில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கும் கூலி திரைப்படம். அண்ட் அடுத்ததாக நார்த் இந்தியாவை பொறுத்தவரை அதிகப்படியாக 1 கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு 13வது நாள். உண்மையிலேயே நார்த் இந்தியாவில் தான் வந்து தமிழ்நாடு, வெளிநாடு, அதேமாரி ஸோ ஆந்திரா தெலுங்கானா மாரி சூப்பராக வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஆரம்பத்தில் பெருசாக வந்து ஸோ எதிர்பார்த்த கலெக்ஷன் இல்லாட்டினாலும் வீக் டேஸில் சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. கோடிக்கு மேலே கலெக்ஷன் பெற்றிருக்கு. உண்மையிலே வேறு லெவலு. அண்ட் அடுத்தாக ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்தவரை 13வது நாள் 5.5 கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 5.5 crore கிட்ட நம்ம கூலி திரைப்படம். கண்டிப்பாக இந்த ஒரு கலெக்ஷன் 13வது நாளில் ஒரு டீசெண்டான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான கலெக்ஷன். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் 13வது நாள் 1.5 கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 1.5 crore கிட்ட. ஸோ இதுவும் ஒரு டீசெண்டான ஒரு ஹோல்டு அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல. வெளிநாட்டிலையும் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கில் தான் வந்து கலெக்ஷன் வந்து பெற்றுட்டு இருக்கு நம்ம கூலி திரைப்படம். ஸோ செவ்வாய்க்கிழமை வரைக்கும் விட்டுருங்க. இன்னைக்கு புதன்கிழமை தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக வந்தாகணும். தமிழ்நாட்டுன்னு இல்லை, ஸோ ஆந்திரா தெலுங்கானாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், எல்லா சைடும் இருக்கட்டும், ஓவர்சீஸாக இருக்கட்டும். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு வந்து ஸோ நான் ஒர்க்கிங் டே, அதனால் சொல்ல வரேன். நல்ல ஒரு கலெக்ஷன் வரணும், வெயிட் பண்ணி பார்ப்போம். வேர்ல்டு வைடு 13வது நாள் அதிகப்படியாக 7 கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 13th day கலெக்ஷன் 7 crore கிட்ட நம்ம கூலி திரைப்படம். ஸோ உண்மையிலே ஒரு டீசெண்டான ஒரு கலெக்ஷன். இருந்தாலும் இந்தமாரி ஒரு கலெக்ஷன்லாம் ஒரு சிறிய பட்ஜெட் மூவி வந்து பண்ணியிருந்தால் வேறு லெவல் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் அப்படி கண்டிப்பாக சொல்லலாம். பெரிய பட்ஜெட் மூவி, அதனால தான் டீசென்ட் சொல்கிறேன். ஒட்டு மொத்தமாக டோட்டலாக 13 நாட்களில் அதிகப்படியாக 530 கோடி மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ 530 நான் வீடியோ போகிறத பார்த்தா 550 560ன்னு வந்துருக்கணும். பட் இருந்தாலும் நம்ம வேர்ல்டு வைடு கலெக்ஷன் மட்டும் நம்மளால் வந்து அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது. அதை நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, சன் பிக்சர்ஸ்லேருந்து முதல் நாள் ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க 151 அப்படின்ட்டு. அதேமாரி 4வது நாள் ஒரு போஸ்டர் அஃபிஷியலாக விட்டுருந்தாங்க. 4 நாள் கலெக்ஷன் வந்து என்னென்னா 404 கோடி அப்படின்ட்டு.
இப்போ திரைப்படம் வந்து 2 வாரமே முடிய போகுது இன்னையோட. கண்டிப்பாக ஒரு போஸ்டர் அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக ஒரு போஸ்டர் விட்டே ஆக வேண்டும் கூலி திரைப்படத்தோட படக்குழு, அதாவது சன் பிக்சர்ஸு. ஏன்னா வந்து பல சேனல்களில் பல பெரிய சேனல் பிரைமரி சேனல்லாம் வந்து அவங்க என்னென்னவோ வந்து போட்டிருப்பாங்க, ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட்டு அப்ராக்சிமேட் அப்படின்ட்டு. எனவே ஆடியன்ஸும் சரி, ஸோ எல்லா ரசிகர்கள் ஃபேன்ஸும் சரி அதிகாரப்பூர்வமாக ஒரு போஸ்டர் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து விடுவாங்களா அப்படின்னு ஸோ ரொம்ப வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சன் பிக்சர்ஸ் டீம்லேருந்து ஸோ அதிகாரப்பூர்வமாக வந்து போஸ்டர் வருதா அப்படின்ட்டு. அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் ரிசல்ட் மட்டுமே, ஸோ அக்யூரேட் கிடையாது. அதை மட்டும் ஆணித்தரமாக வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்ததாக நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் 5வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து பார்த்துலாம். ஸோ உண்மையிலேயே ஒரு ரிலீஸு திரைப்படம் வந்து அதுவும் ஒரு பழம்பெரும் திரைப்படம்னு சொல்லலாம். 34 வருடம் கிட்ட ஆகிவிட்டது. 1991 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. நம்ம டைரக்டர் ஆர்கே செல்லுமணி அவர்களோட பிரம்மாண்ட இயக்கத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களோட 100வது திரைப்படம் வேற. ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு. நம்ம ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான், விஜயகாந்த் அவர்கள் தான் தயாரிப்பாளர். கேப்டன் பிரபாகரன் ரீலீஸ் ஆன 4 நாட்கள் முடிவிலே வந்து 4.54 கோடி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக நிறைய தரப்புல வந்து சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரில. அவன் என்னென்ன தெரியுதோ ஸோ ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி எந்தெந்த இது படுதோ ஸோ எல்லா ரிசர்ச்சும் பண்ணி சொல்கிறது தான் ஒரு இதுவே. ஸோ இதுவும் ஒரு அப்ராக்சிமேட் தான், யார் சொன்னாலும் சரி. ஸோ யாருமே வந்து அப்ராக்சிமேட் சொல்ல மாட்டாங்க, ஆனால் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அதுதான் உண்மை. ஸோ ஒரு 80% ஒரு 75% தான் வந்து உண்மையாக இருக்கும். மற்றபடிலாம் வந்து ஏதோ சும்மா அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் இருக்க முடியும். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு 4 நாட்களில் நான் முன்னாடி சொல்லிட்டேன் 3.5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 3.5 crore மேலே அப்படின்னு போன வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். பட் நிறைய பேர் வந்து 4.5 கோடினே வந்து சொல்கிறாங்க 4 நாட்களே. அப்போ எனக்கு 5வது நாள்லாம் அவங்க தரப்புலேருந்து 5 கோடி 6 கோடி சொல்லுவாங்களான்னு தெரியல. என்னை பொறுத்தவரை கேப்டன் விஜயகாந்த் அவர் கூட இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஒரு சூப்பராக வந்து இன்னமும் நல்லாவே வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ ரமணா கூட ரீரிலீஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் 2K ஜென்ரேஷனுக்கு பிறகு ரிலீஸ் ஆச்சு 2002. ஆனால் கேப்டன் பிரபாகரன் 1991 ரிலீஸ் ஆன திரைப்படத்தை ஒரு 4K நவீன தொழில்நுட்பம் மூலமா அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி ஸோ மக்கள் மத்தியில் அமோகமான ஒரு வரவேற்பை பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் அன்எக்ஸ்பெக்டட் கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து நம்ம கூலி திரைப்படம் மாரி புதிய திரைப்படம்லாம் வந்து கிடையாது. 34 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பழைய திரைப்படம், ஆனால் பிரம்மாண்ட திரைப்படம். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் இப்போ இருக்கிற இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக வந்து காட்டுறதுக்காக நவீன தொழில்நுட்பம் ஒரு 4K டிஜிட்டலில் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. கூட்டமாக வந்து பார்க்குறாங்க. வீக் டேஸ்லையும் சரி வீக் எண்டிங்லையும் சரி. ஸோ இன்றைக்கி வரைக்கும், அதாவது இன்றைக்கி 6வது நாள் அதை விட்டுருங்க, 5 நாள் நேற்றுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை 5 நாள் வந்து ஆகியிருக்கு. வெள்ளி சனி ஞாயிறு திங்க செவ்வாய் அப்படின்ட்டு. அதேமாரி ஸ்க்ரீன்ஸும் 4 நாள் வந்து ஸோ அதிகரித்து தான் வந்து இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். முதல் நாள் 500, 2வது நாள் சனிக்கிழமை வந்து 800, அதேமாரி 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை 1000, திங்க செவ்வாய்லாம் வந்து 1000 1100 அப்படின்னு நல்லாவே வந்து போயிட்டுருக்கு ஸ்க்ரீன்ஸு. அதுக்கேற்ற மாரி மக்களும் கூட்டமாக வந்து வராங்க. ஸோ ஈவினிங் ஷோஸு அதேமாரி இரவு காட்சி ஸோ நைட் ஷோஸ்லாம் வந்து வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஏன் சொல்கிறேன்னா இது நான் சொன்னால் கூட பரவாயில்ல, நான் முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்டே வந்து பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஊர்களில் இந்தமாரி இந்த திரைப்படம் வந்து ஓடிட்டு இருக்கு, எங்கள் ஊர்களில் கூலி படத்துக்கு பிறகு ஸோ கூலியை எடுத்துகிட்டு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து ஓடிட்டுருக்கு, எங்கள் ஊரில் பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸில் பெரிய பெரிய திரையரங்களில் கேப்டன் பிரபாகரனும் 2 காட்சியெலாம் வந்து ஓடிட்டுருக்கு, நல்லாவே கூட்டம் வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலேயே அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, உண்மையிலே வந்து திரைப்படம் வந்து வேறு லெவல் சக்கப்போடு போட்டு பேடல் எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பட்டி தொட்டி சிட்டிலாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். 5வது நாள் முடிவில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஸோ 60 லட்சத்துக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம். 50லாம் கிடையாது, 60 லட்சத்துக்கு மேலே, above 60 lakhs. அப்போனா ஒட்டு மொத்தமாக 5 நாட்கள் முடிவில் கண்டிப்பாக 4 கோடியெலாம் வந்து திரைப்படம் வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ 4 கோடியாக இருக்கட்டும், அதுவே 4.5 கோடிக்கு மேலேயும் கூட அதிகமாக இருக்கு கலெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து வேறு லெவலில் வந்து ஸோ ஒரு மொமெண்டத்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரீரிலீஸ் ஆகி. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் வந்து கேப்டன் பிரபாகரன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. ஸோ தமிழ்நாட்டில் கண்டிப்பாக விடுமுறை, ஸோ ஃபுல் விடுமுறை. அதனால் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஸோ வீக் டேஸை விட இன்றைக்கி ஹாலிடே, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் நிறைய பேர் வந்து ஸோ எதுவுமே வந்து சொல்கிறத புரிஞ்சிக்காமல் கூலி திரைப்படத்தோட கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை வந்து ஸோ சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. அது முற்றிலும் வந்து தவறு. என்னை பொறுத்தவரை பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு கேப்டன் விஜய்
விஜயகாந்த் அவர்களை ரொம்ப வந்து பிடிக்கும். அதேமாரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு விஜயகாந்த் அவர்களும் சரி ரஜினிகாந்த் அவர்களும் சரி ரொம்ப பிடித்த ஹீரோக்கள் தான். யாருமே வந்து எந்த ஒரு தரக்குறைவாக வந்து பேச மாட்டேன். ஸோ இந்தமாரி ஒரு விஷயத்தில் வந்து கேப்டன் ரசிகர்களும் சரி ரஜினி ரசிகர்களும் சரி ஸோ போட்டி போட்டுக்கிறாங்க. அதாவது சண்டை போட்டுக்கிற மாரியும் கூட சில பேர்லாம் வந்து கமெண்டில் வந்து இது பண்ணிக்கிறீங்க. இந்த படம் தான் கெத்து, அந்த படம் வெத்து, கூலி காலி அப்படி இப்படின்ட்டு. கூலி படம் பொறுத்தவரை ஒரு ஹை பட்ஜெட் மூவி. அந்த கூலி திரைப்படமும் வந்து ஃப்ளாப்லாம் வந்து கிடையாது, போட்ட காசுலாம் வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் வந்து ஸோ எதிர்பார்த்த கலெக்ஷன் வந்து வரவில்லை. 500 கோடிலாம் அசால்ட்டாக வந்து கடந்துருச்சு. அதிகாரப்பூர்வ போஸ்டர் வந்து போடல. ஆனால் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பழைய திரைப்படம், ஜஸ்ட் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ரீரிலீஸ் பண்ணல லட்சக்கணக்கில் வந்து கலெக்ஷன் பெற்றாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம், மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அப்போனா கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரீரிலீஸ் ஆகி 4 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றா அப்போ ரீரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவி அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினச்சிக்கோங்க. இந்த திரைப்படத்தை வாங்கின தியேட்டர்ஸுக்கும் ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து லாபம் தான். கேப்டன் பிரபாகரனோட சேர்ந்து இந்திரா உட்பட பல படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் கூட இன்னமும் வந்து 1 கோடி 1.5 கோடி தான் வந்து ஸோ இதாகிட்டு இருக்கு. ஆனால் கேப்டன் பிரபாகரன் அப்படி கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பழைய திரைப்படம் பெருசாக வந்து ஸோ எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் ஒரு 4K டிஜிட்டலில் இந்த திரைப்படம் நவீன தொழில்நுட்பம் மூலிமா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக இந்த திரைப்படம் வந்து பிடிச்சி ஆடியன்ஸுக்கு ரொம்ப வந்து ஸோ ஒற்று போய் தான் நிறைய பேர் கூட்டமாக வந்து பார்த்து இந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ உண்மையாக சொல்கிறேன், கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரிலீஸ் ஆன எல்லா திரையரங்குகள்லையும் ஸோ அவங்கெல்லாம் எதிர்பார்க்காத வேறு லெவல் ஒரு லாபத்தை வந்து கொடுத்துருக்கு. அதுதான் வந்து உண்மை 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 மறுபடியும் சொல்லிக்கிறேன். அதேமாரி கூலியும் கேப்டன் பிரபாகரனையும் சேர்த்து வச்சு பேசாதீங்க. கூலி ஒரு பெரிய திரைப்படம், அது வந்து இப்போ ரிலீஸ் ஆன திரைப்படம், புது திரைப்படம். கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஒரு பழைய திரைப்படம். பழைய திரைப்படமாக இருந்தாலும் 1990 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வேறு லெவலில் சம்பவம் பண்ண திரைப்படம் மறுபடியும் ரிலீஸ் ஆகி ரீரிலீஸ் ஆகி சம்பவம் பண்ணிட்டு இருக்குது. என்ன கேட்டால் 1991 பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு கலெக்ஷன் பெற்றிருக்கோ அதே கூட மிஞ்சிரும் போல் இப்போ ரீரிலீஸ் ஆகி அந்த அளவுக்கு தான் செம்ம ஓட்டம் பேய் ஓட்டம் ஓடிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.